श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। राघव प्रत्ययार्थं तु दुन्दुभेः कायमुत्तमं दर्शयामास सुग्रीवः महापर्वतसन्निभम्। राघव प्रत्ययार्थं तु दुन्दुभेः कायमुत्तमं दर्शयामास सुग्रीवः महापर्वतसन्निभम्। राघव प्रत्ययार्थं तु दुन्दुभेः कायम् उत्तमं दर्शयामास सुग्रीवः महापर्वतसन्निभम् அப்படின்னு பதச்சரம். ராமன் சுக்ரீவ சங்கிதாசீத் நித்தியம் வீரியன ராகவே அப்படின்னு ராமன் விஷயத்துல ராமனுடைய வீரியத்துல சுக்ரீவனுக்கு எப்பவும் ஒரு சம்சயம் இருந்துட்டு இருந்தது அப்படின்னு. அதனால அவன் என்ன பண்ணா, ராமனுக்கு வாலியோட பலம் என்னன்றத ராமனுக்கு புரிய வைக்கணும். ராமனுக்கு சரியான ஞானம், வாலியினுடைய பலத்தை குறித்து சரியான ஒரு அவகமனம், சரியான ஒரு ஞானம் வரணும் அப்படின்றதுக்காக துந்துபியுடைய காயத்தை காண்பித்தான். துந்துபியுடைய சரீரம், துந்துபியோட சண்டை போட்டுட்டு அந்த துந்துபியோட சரீரத்தை தான் அவன் காலால எட்டி உதைச்சான். அந்த சரீரம் தான் ரிஷிமுக பருவத்தில் மதங்கர் ஆசிரமத்து பக்கத்துல போய் விழுந்து அங்கேருந்து ரத்தம் தெளிச்சு, அதனாலதான் அவனுக்கு சாபம் வந்ததுன்னு சொன்னோம். அந்த ரிஷிமுக பருவத்துல கால் வச்சானா அவன் தலை சுக்குநூறா வெடிச்சுடுன்னு. அதனால அந்த இடத்துல இருக்கு துந்துபியோட சரீரம் இப்பவும் இருக்கு. எப்படி இருக்குன்னா, துந்துபின்றது ரொம்ப பெரிய ராட்சசன் சரீரத்தினால. அதனால ரொம்ப உசரமா இருக்கான், ஒரு மலை போல அதுவே இருக்கான் அந்த துந்துபியோட சரீரமே. அந்த சரீரத்துல இப்போ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இந்த சரீரத்துல சதையெல்லாம் போயிட்டு எலும்பு கூடு மாத்திரம் அப்படி இருக்கு. இப்போ அதை காண்பித்தான். இத வாலி தன்னுடைய கால்னால அவன் தட்டினா அங்கேருந்து இவ்வளவு தூரம் வந்தது, 200 வில்லடி தூரம் சேர்ந்தது அப்படின்னு காண்பித்தானா. ஓ, வாலி இதை 200 வில்லடி தூரம் வந்ததா, இது நான் அடிக்கிறேன் பார் அப்படின்னு பெருமாள் ராமன் தன்னுடைய பாதாங்குஷ்டேன கால் கட்ட வர்றதுனால அத தூக்கி போட்டாராம். ஒரு 10 யோஜனை தூரம் 10 யோஜனை தூரம் போய் விழுந்தது அப்படின்னு கதை. இது அடுத்த ஸ்லோகத்திலையும் வருது. இந்த கதையை தான் ரெண்டு ஸ்லோகத்தையும் சொல்லிருக்கார். ராகவ பிரத்ய சுக்ரீவன் ராகவ பிரத்யார்த்தம், ராகவஸ்ய பிரத்யயः ராகவ பிரத்யயः தஸ்மை ராகவ பிரத்யார்த்தம், அதன் பொருட்டு ராகவனுக்கு பிரத்யேக சந்தத்துக்கு ஞானம் அர்த்தம். ராகவனுக்கு ராமனுக்கு
ஞானத்தை உண்டாக்குவதற்காக. எந்த ஞானத்தை? வாலியினுடைய பலத்தை குறித்த ஒரு அறிவை உண்டாக்குவதற்காக, வாலி எவ்வளவு பலசாலி அப்படின்றது அவனுக்கு தெரிவிப்பதற்காக மகாபர்வத சந்நிபம். மகான்ஷாசௌ பர்வதः மகாபர்வதः மகாபர்வதேன சந்நிபः மகாபர்வத சந்நிபः தம் மகாபர்வத சந்நிபம். மகாபர்வதம்னா மிகவும் பெரியதான மலை, அதை போல அதுக்கு துல்லியமா இருக்கக்கூடியது மகாபர்வத சந்நிபம். ஒரு பெரிய மலை போல இருக்கின்றதான துந்துபேகே, துந்துபியினுடைய உத்தமம் உயர்ந்ததான காயம், அந்த சரீரத்தை வச்சுக்கணும். சரீரம்ன்றது இந்த இடத்துல அந்த எலும்பு மட்டும்தான், எலும்பு கூடுதான் இருக்கு. இப்போ அதை தரிசயாமாச காண்பித்தான். சுக்ரீவஹா, சுக்ரீவன் ராகவ பிரத்யார்த்தம், ராகவஸ்ய பிரத்யயः ராகவ பிரத்யயः தஸ்மை சதுர்த்தியர்த்தம். அது சதுர்த்தியர்த்தத்துல அர்த்தம் தஸ்மை ராகவ பிரத்யார்த்தம், ராகவனுடைய அறிவுக்கு வேண்டி, அவன் அறிவதற்காக, ராமன் அறிவதற்காக மகாபர்வத சந்நிபம். மகான்ஷாசௌ பர்வதஸ்ச மகாபர்வதः மகாபர்வதேன சந்நிபः மகாபர்வத சந்நிபः தம் மகாபர்வத சந்நிபம். சந்நிபம்னா துல்லியம் அர்த்தம். மகாபர்வதற்கு அதை ஒரு உயர்ந்த மலையை போன்று உடைத்ததான துந்துபேகே உத்தமம் காயம். துந்துபேகே, துந்துபியினுடைய உத்தமம் உயர்ந்ததான காயம், சரீரம். காய சப்தத்துக்கு சரீரம் அர்த்தம். காயம் தரிசயாமாச காண்பித்தான். தரிசயாமாச திருஷ்ய தாத்துவினுடைய லிட்டு ரூபம் இது. நேற்றுக்கு சொன்ன மாதிரி, நேற்றுக்கு கதையாமாச சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி தரிசயாமாச திருஷ்ய தாத்துவினுடைய லிட்டு ரூபம். தரிசயாமாச காண்பித்தான். பிரதம புருஷே ஏகவசனம் இது. கஹ தரிசயாமாச? சுக்ரீவஹ தரிசயாமாச. சுக்ரீவஹ கிம் தரிசயாமாச? காயம் தரிசயாமாச. சுக்ரீவஹ கஸ்ய காயம் தரிசயாமாச? சுக்ரீவஹ துந்துபேஹே காயம் தரிசயாமாச. சுக்ரீவஹ துந்துபேஹே கீதృశம் காயம் தரிசயாமாச. எப்படிப்பட்டதான காயத்தை காண்பித்தான்? உத்தமம் காயம் தரிசயாமாச. சுக்ரீவஹ துந்துபேஹே உத்தமம் காயம் தரிசயாமாச. சுக்ரீவஹ புனः கீதృశம் காயம் தரிசயாமாச? மகாபர்வத சந்நிபம் காயம் தரிசயாமாச. பெரிய மலைக்கு துல்லியமாயிருக்கக்கூடியதான சரீரத்தை காண்பிப்பான். சுக்ரீவஹா கிமர்த்தம் துந்துபே மகாபர்வத சந்நிபம் துந்துபேஹே காயம் தரிசயாமாச? ராகவ பிரத்யார்த்தம், ராமனை அறிவுறுத்துவதற்காக. ராமனுக்கு எதை அறிவுறுத்தணும்னா, வாலியினுடைய பலத்தை தெரியப்படுத்தணும். வாலி எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு வெறும வாயால சொன்னா போராதுன்னு, பார் அவன் கொண்டு போட்ட அந்த துந்துபியுடைய சரீரத்தை பார், இவ்வளவு பெரிய சரீரம், இவனை போய் அவன் கொண்டிருக்கான்னா அவனுக்கு எவ்வளவு பலம் இருந்திருக்கணும்னு யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். சுக்ரீவஹ மகாபர்வத சந்நிபஹ, சுக்ரீவோ மகாபர்வத சந்நிபஹ விசர்க சந்திய. அதே மாதிரி
வேற ஒண்ணு சந்தி வேற ஒண்ணும் இல்லை. தூ அப்படின்றது வாயால மாத்திரம் சொல்லல, சம்சய வெறுமை டவுட் பட்டான், வெறுமை சந்தேகப்பட்டான்றது மாத்திரம் இல்ல, காண்பிக்கவும் காண்பித்தான் அப்படின்ற அர்த்தத்துல தூண்டுறது. அப்படியே சுக்ரீவஹா ராகவ பிரத்யார்த்தம் மகாபர்வத சந்நிபம் துந்துபேஹே உத்தமம் காயம் தரிசயாமாச அப்படின்னு அன்பயம். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாமா? இதுல ஒன்றும் பெருசா இது ஒன்றும் இல்லை. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாமா? சரி, யாரும் டவுட் இல்லையா? அடியே ராகவ பிரத்யார்த்தம்னாக்க ராமனுக்கு வாலியின் பலத்தை குறித்து அந்த ஞானத்தை வாலியின் பலத்தை அறிவுறுத்த, பலத்தை குறித்து சொல்வதற்கு, சரியான ஒரு அறிவு வருவதற்காக. பிரத்யம்னா ஞானம், அறிவு. ராமனுக்கு அறிவு வரணும்னா என்ன அர்த்தம்? ராமனுக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்? இப்ப வாலியினுடைய பலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதனால வாலி பலத்தை சொல்வதற்காக, தெரிவிப்பதற்காக, வாலியினுடைய பலத்தை தெரிவிப்பதற்காக அர்த்தம். விசுவாசம் கூட பிரத்யேக விசுவாசம். நான் வெறுமை அவனுக்கு வாலி பெரிய ஆளுன்னு சொன்னா போறாது, அப்படின்னு காண்பித்தான் அப்படின்னு கூட அர்த்தம் சொல்லலாம். சரியா? ராகவ பிரத்யார்த்தம் தூ துந்துவே காயமுத்தமம் தரிசயாமாச சுக்ரீவஹ மகாபர்வத சந்நிபம். அடியே காயம் சரீரம் அர்த்தமா? அடியே காயம்னா சரீரம். அடியே தமிழ்ல கூட காயம்ன்ற பதம் தமிழ்ல கூட அப்படியே யூஸ் பண்றது சரீரம்ன்ற அர்த்தத்தையே. உஸ்மயித்வா மகாபாஹுः பிரேக்ஷ்ய சாஸ்தி மகாபலः பாதாங்குஷ்டேன சிக்ஷேப பூர்ணம் தசயோஜனம். உஸ்மயித்வா மகாபாஹுः பிரேக்ஷ்ய சாஸ்தி மகாபலः பாதாங்குஷ்டேன சிக்ஷேப பூர்ணம் தசயோஜனம். உஸ்மயித்வா மகாபாஹுः பிரேக்ஷ்ய ச அஸ்தி மகாபலः பாதாங்குஷ்டேன சிக்ஷேப சம்பூர்ணம் தசயோஜனம். ராமன் அந்த காயத்தை பார்த்தா, சரீரத்தை பார்த்த உடனே இவனுக்கு நம்ம பேர்ல இவனுக்கு டவுட் இருக்கு அப்படின்னு தெரிகிறது ராமனுக்கு. அவன் சொல்றான், ஏற்கனவே இத வாலி காது வாலிக்கு இது ஃபுட்பால் மாதிரி அவன் காலால் அப்படி தட்டினான்னா அது உடனே 200 வில் அடி தூரம் போய் போகும். தேசத்தே தனு ராமாயணம் 200 வில்லடி தூரம். ஒரு வில்லடி தூரம்ன்றது, ஒரு வில்லடின்றது கிட்டத்தட்ட 12 அடி தூரம், 12 அடி உசரம் இருக்க, 12 அடி நீளம் இருக்கு. அது ஒரு வில்லு அப்படின்னு கணக்கு ஞாபகம். அந்த மாதிரி 200 வில்லடி தூரத்துக்கு அனுப்புவா அப்படின்னு ராமனுக்கு இந்த எலும்பு கூடையா அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்மயித்வா உஸ்மயித்வா சின்னதா ஒரு சிரிச்சுட்டு ராமன் அந்த எலும்பு கூட, அவனுடைய சரீரத்தை எலும்பு கூட பிரேக்ஷ்ய ச அஸ்தி மகாபலா, அந்த அஸ்திய பார்த்து
பாத அங்குஷ்டேன சிக்ஷேப, அவனுடைய பாதத்தினுடைய கால் கட்டவரனால, வாலி ஒரு கால்னால தூக்கி போடுவான், ராமன் கட்டவரனாலே தூக்கி போட்டான். வாலி தூக்கி போட்டது 200 வில்லடி தூரம் தான். ராமன் தூக்கி போட்டது, காலால தள்ளி விட்டது சம்பூர்ணம் தசயோஜனம், 10 யோஜன தூரத்துக்கு குறவே இல்லை. அதுக்கு அப்புறம்தான், அதை காட்டிலும் தாண்டி தான் போச்சு. அவ்வளவு தூரத்துக்கு தூக்கி போட்டா. ஒரு யோஜனான்னா கிட்டத்தட்ட 8 to 12 மைல் அப்படின்னு சொல்லுவா. மொத்தமான அப்படி இருக்கு. ஆனா வேற ஒரு புத்தகத்துல 13.2 கிலோமீட்டர் இருக்குன்னு நான் கூகுள் பண்ணி தான் பார்த்தேன். ஒரு யோஜனான்னா அந்த மாதிரி அதை கிட்டத்தட்ட 8 to 10 மைல் வச்சுப்போம். 10 மைல்னா அதை 10 மைல் தூக்கி போட்டானா 100 மைல் தூரத்துக்கு ராமன் அப்படி வெறும் கால் கட்ட வரனால தூக்கி போட்டா அப்படின்னு. இதுல 2 விசேஷம் கொடுத்துருக்கேன். மகாபாகு மகாபலகான்னு ராமனுக்கு 2 விசேஷம். மகாபாகு பெரிய கையா, விசாலமான கையை உடையவர். கை இருந்தா மாத்திரம் போராது, அந்த அளவுக்கு பலமும் உடையவர் மகாபலகா அப்படின்னு. இதுல உஸ்மயித்வான்றதுல உத்து சிக்ஷேப, உத்து மேல சிக்ஷேப எரிந்தார்னு அப்படியே உத்துன்ற பதத்தை பிரிச்சுட்டு ஸ்மயித்வான்னே இருக்கலாம், சிரித்து கொண்டு வெறுமை சிரிச்சார் அப்படின்னு அர்த்தம் பண்ணலான்னு ஒரு வியாக்கியானத்துல பார்க்கிறோம். இன்னொரு புத்தகத்துல உஷ்மயித்வான்னா மந்தம், உத்துன்ற சப்தத்துக்கு மந்தம், மந்தம் ஹசித்வா, மெதுவா சிரிச்சார், புன்னகை சின்னதா சிரிச்சிருந்தார். இவனுக்கு பாரு நம்ம கிட்ட இவ்வளவு இருக்கா, இதுவா இருக்கானே நம்மளை பத்தி தெரியாம அப்படின்னு ராமன் மெதுவா சிரிச்சார் அப்படின்னு, சின்னதா ஒரு புன்னகை புரிந்து அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. உத்துபத்தை ஸ்மயித்வாவோட சேர்த்து வியாக்கியானம் பண்றா. அது இல்லாம உத்து சிக்ஷேப மேல எரிஞ்சாருன்னு வியாக்கியானம் பண்றா. மேல எரிஞ்சு தண்ணி விட்டாதானே அது ரொம்ப தூரம் போய் விழும், ரொம்ப ஹைட்டு போய் அப்பதான் தூரக்க போய் விழும். சிக்ஸர்லாம் அடிக்க ஹைட் அடிச்சாதானே சிக்ஸ் போகும். அந்த மாதிரி மகாபாகு மகான்ஷாசௌ இல்ல மகான்றது மகான் மகாந்தௌ மகாந்தா மகாந்தௌ பாஹு யஸ்ய சஹா மகாபாகு. பாகு 2 கை உண்டல்லோ, 2 கை இருக்கிற அப்படின்னா பாஹு 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 பாகவா மகாந்தௌ பாஹு யஸ்ய சஹா மகாபாகு. மகத்தான வலிமை புரிந்தியதான விசாலமான கையை உடையவனான மகாபலகா மகான் மகத்து பலம் யஸ்ய சஹா மகாபலகா. கை பெருசா இருக்குன்னு மாத்திரம் இல்ல, உனக்கு மகத்தான பலம், நல்ல பலம் பொருந்தியவனான. இந்த ஸ்லோகத்துல ராமன்ற பலமே கிடையாது, நாம ராமன் சேர்த்துக்கணும். இந்த மகாபலகான்னு சொன்னாலே ராமனை தான் இப்ப சொல்றது. மகாபாகுவான மகாபலன் ராமன் அஸ்தி பிரேக்ஷிய, அஸ்தினா எலும்பு, அந்த எலும்பு கூட பிரேக்ஷிய பார்த்து உஸ்மயித்வா சிறியதாக புன்னகை புரிந்து கொண்டு பாதாங்குஷ்டேன, பாதஸ்ய அங்குஷ்டः பாதாங்குஷ்டः தேன பாதாங்குஷ்டேன சம்பூர்ணம் தசயோஜனம், சம்பூர்ணம் முழுவதுமாக தசயோஜனம் 10 யோஜனை தூரத்திற்கு சிக்ஷேப, ஷிப்பு தாதுடைய கர்த்தரியில லிட் ரூபம்,
சிக்ஷேப. சிக்ஷேபனா எரிந்தான் அப்படின்னு அர்த்தம். தூக்கி எரிந்தா, கால் கட்டவர்னால அப்படி உசர தூக்கி 100 யோஜனை தூரத்துக்கு எரிந்தான். மகாபாஹு மகாந்தௌ பாஹு யஸ்ய சஹா மகாபாஹு. விசாலமான கைகளை உடையவனான மகாபலஹா, மகத் பலம் யஸ்ய சஹா மகாபலஹா, மிகவும் பலம் பொருந்தியவனான ராமஹா அப்படின்னு சேர்த்துக்கணும். ராமஹா அஸ்தி பிரேக்ஷ்ய, அஸ்தி அந்த எலும்புக்கூட்டை, பிரேக்ஷ்ய பார்த்து, உஷ்மயித்வா சிறிதாக புன்னகையை புரிந்து கொண்டு, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பெருசா ஒரு பெரிய மரத்தை தூக்கணும், மூஞ்சியெல்லாம் விகாரமா கஷ்டப்பட்டு தூக்கி நான் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரிலாம் இல்ல, வெறுமை சிரிச்சுட்டே அவரை தூக்கி போட்டாராம். அதனாலதான் உஷ்மயித்வான்னு சிரிப்போடு கூடி, அதாவது அனாயாசமா ஒரு தூக்கி போடுறோம். பெரிய இந்த பர்வதம்பால் இருக்கிற இந்த மலைய, இந்த இடும்ப நம்ம காலால உதைக்கிறோம் அப்படின்னு உடம்பெல்லாம், உடம்பு பலத்தெல்லாம் எல்லாத்தையும் காலில் கொண்டு வந்து காலை தூக்கி, நாளாக இருந்தால் அப்படிதான் பண்ணுவோம். மூஞ்சியெல்லாம் பல்ல கடிச்சிட்டு, நாக்க உதட்ட கடிச்சிட்டு ரொம்ப பலமா அடிக்கிறோன்னு. ராமன் இதை ரொம்ப சிரிச்சுட்டே விளையாட்டு அப்படி தூக்கி போட்டார். உஸ்மயித்வா பாதாங்குஷ்டேன, பாதஸ்ய அங்குஷ்டேன, அங்குஷ்டன்னா கட்ட விரல், பாதஸ்ய அங்குஷ்டேன பாதாங்குஷ்டேன கால் கட்டை விரலினாலே, சம்பூர்ணம் தசயோஜனம் முழுவதுமாக 100 யோஜனை தூரத்திற்கு, சிக்ஷேப எரிந்தான். சிக்ஷேப எரிந்தான். கஹா சிக்ஷேப, மகாபலஹா சிக்ஷேப. மகாபலம் தான் இங்க கர்த்தரை பிரயோகமே, கர்த்தாவே இங்க. மகாபலஹா சிக்ஷேப அथवा ராமஹா சிக்ஷேப. கீதृशः ராமஹ மகாபலஹ ராமஹ சிக்ஷேப. மகாபலஹ ராமஹ கிம் சிக்ஷேப, கிம் சிக்ஷேப எதை எறிந்தான். அத்தின்றது நபும்சகலிங்க சப்தம், இகாராந்த நபும்சகலிங்க சப்தம், அதனால கிம்னு தான் கேட்கணும். கிம் சிக்ஷேப மகாபலஹ ராமஹ அஸ்தி சிக்ஷேப. அஸ்தி அஸ்தினி அஸ்தினி அஸ்தி அஸ்தினி அஸ்தினி இகாராந்த வாரி சப்தம் போல அஸ்தின்னு சப்தம், அல்ல இகாராந்த நபும்சகலிங்க சப்தம், இகாராந்த தானே அஸ்தி சப்தம் தான், வாரி சப்தம் போல. அஸ்தி அஸ்தினி அஸ்தினி தான் இகாராந்த சப்தம். அதனால உச்சி அப்படின்றது துத்தியா ஏகவசனம். இது மகாபலஹா ராமஹா அஸ்தி சிக்ஷேப. கியத் தூரம் சிக்ஷேப, எத்தனை தூரத்துக்கு எறிந்தான். சம்பூர்ணம் தசயோஜனம் சிக்ஷேப. தசயோஜனம் 10 யோஜனை தூரத்திற்கு தூக்கி எறிந்தான். ராமஹா அஸ்தி கேன சிக்ஷேப, எதால எறிந்தான். பாதாங்குஷ்டேன சிக்ஷேப, பாதாங்குஷ்டத்தினாலே கால் கட்டை விரலினாலேயே தூக்கி எறிந்தான். கிங் கிருத்வா சிக்ஷேப உஸ்மயித்வா சிக்ஷேப. புனः கிங் கிருத்வா பிரேக்ஷ்ய, அஸ்தி பிரேக்ஷ்ய அதை பார்த்துவிட்டு சிக்ஷேப. கீதृशः மகாபலः சஹ மகாபாஹுः. மகாபாஹுः மகாபலः ராமः அஸ்தி பிரேக்ஷ்ய உஷ்ணயித்வா பாதாங்குஷ்டேன சம்பூர்ணம் தசயோஜனம் சிக்ஷேப. இந்த ஸ்லோகத்தில் இதுதான் விசேஷம். விசேஷார்த்தம்னா இதுதான் சொல்லணும். அவன் காலால எரிந்தான், ராமன் கால் கட்டவரலால எரிந்தான். அவன் எரிஞ்சது 200 வில்லடி தூரம், ராமன் தூக்கி எரிஞ்சது 10 யோஜனை தூரம்.
ராமன் அனாயாசமா எரிஞ்சான்னு சொல்றதுதான் உஸ்மயித்வான்னு. இதுல வந்து சந்தியில பார்த்தோம்னா சாஸ்தி அஸ்தி சாஸ்தி பாதாங்குஷ்டேன பாதாங்குஷ்டேன ரெண்டு சவர்ணம் இருக்கும். பிரேக்ஷன்றது பிரகர்ஷேன ஈக்ஷிய சமயக்கு திருஷ்டுவான்னு அர்த்தம். பிரா ஈக்ஷியான்னு ஆனா அது பதச்சேதம் பண்ணக்கூடாது. பிரேக்ஷன் ஒரே பதம் தான். இதுல வேற சம்சயம் ஒண்ணும் இல்லையா இதுல? சொல்லுங்க, ஒருத்தரா கேளுங்க. கேளு, யாராவது கேளு. ஸ்ரீராம் கேளுப்பா. அடியே இந்த சா எங்க வத்தறியேன் அன்வயம் இல்ல? பிரேக்ஷ பார்த்து விட்டு அப்படின்னு சொல்லலாம். அதான் உஸ்மயித்வாச அங்கேயும் சேர்த்து விடலாம். உஸ்மயித்வாச ஓகே. சிரித்து விட்டு ரெண்டத்தையும் சேர்க்கலாம். நெக்ஸ்ட் கிம் கிருத்வா சிக்ஷேபன்றது ரெண்டு क्वेश्चन இஸ் ஃபார்ம் பண்ணல. அது திருப்பி சொல்றேன்ல. புரியல. தென் கிம் கிருத்வா சிக்ஷேப அதுல வந்து ரெண்டு क्वेश्चन சொன்னேல. தென் கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா? உஸ்மயித்வா சிக்ஷேப சிரித்து விட்டு எரிந்தான். புனః கிம் கிருத்வா சிக்ஷேப பிரேக்ஷ்ய அதாவது ரெண்டு லெப் பிரத்யம் ரெண்டு லெவந்தம். உஸ்மயித்வா துவாந்தம் அவ்யயம், பிரேக்ஷ்ய லெவந்தம் அவ்யயம். இது ரெண்டுமே இன்ஃபினைட். அதனால கிங் கிருத்வான்னு ரெண்டுத்துக்கும் அப்படிதான் கொஸ்டின் வரணும். கிங் கிருத்வை அவன் என்ன அவன் வந்து பாதாங்குஷ்டத்தினால எரிஞ்சான். என்ன பண்ணிட்டு எரிஞ்சான்? சிரிச்சுட்டு எரிஞ்சான். சின்னதா ஒரு மந்தஹாசம் பண்ணிட்டு எரிந்தார். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? கண்ணால பார்த்தார். பிரேக்ஷனா சமயக்கு திருஷ்டுவா பார்த்துட்டு ராமனுக்கு அதை பார்த்த உடனே சிரிப்பு தான் வந்துதான். இந்த ஒரு பெரிய மலை இதை போய் அவன் இவ்வளவு தூரம் தானே தூக்கி போடுவான் வாலி, நான் பண்றேன் பாரு இப்போ அப்படின்னு கால் கட்டவர்னாலே தசையோதனும் தூக்கி போட்டார் அப்படின்னு. ஓகேயா? உஸ்மயித்வா மகாபாஹுः பிரேக்ஷ்ய சாஸ்தி மகாபலः பாதாங்குஷ்டேன சிக்ஷேப சம்பூர்ணம் தசயோஜனம் விபேரத புனஸ்காலான் சப்தைகேன மகேஷுனா கிரிம் ரசாதலம் செய்வ ஜனஜன் பிரத்யம் ததா. இது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.